ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக பயிர் நகைக்கடன் அடமானம் வைத்து கடனை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறதாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கூட்டுறவு வங்கிக்கு ஒரு தமிழ்நாடு அரசு விழிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தான் ரூபாய் 1104 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிக்கு இப்போ வந்து விடுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இப்போ அதிரடியாக தமிழகத்தில் பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறதாக ஒரு அறிவிப்பு இந்த வெளியாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகளாக வந்திருக்கு. விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத 2025, 26 பட்ஜெட் தாக்கலும் பார்த்தீங்கன்னா வேளாண்மைத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதுரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பும் கொடுத்துருந்தாரு. இந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்து வரல. நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள்லாம் 20% கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன் நகைக்கடன் தான் முக்கிய கடனாக வந்து மக்களுக்கு வந்து இருக்கு இல்லையா. இது பயிர்க்கடனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு 1426 கோடி பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒதுக்கியிருந்தாங்க. இனிமேல் இந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்து வரலை. இருந்தாலுமே 2026 வருமா வராதா அப்படின்ற கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அது எழுந்திருக்கு. சில வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் விவசாய கடன் வந்து தள்ளுபடி வருமா வராதா. ஸோ எதன் அடிப்படையில் நம்மளுக்கு தள்ளுபடி வந்து கிடைக்க போது, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் வந்து எவ்வளோ நகை வந்து வைத்திருந்தா இந்த தள்ளுபடி வந்து கிடைக்க போகுது. இது மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர் நகை அடமான கடன் வந்து தள்ளுபடி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்து இருந்தது. இப்போ அதிரடியாக தமிழ்நாடு அரசு இந்த பயிர்க்கடன் நகை அடமானம் வைத்து கடனை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறதாக ஒரு தமிழ்நாடு அரசு இப்போ பார்த்தீங்கன்னா விடுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கிக்கக்கூடிய பயிர்க்கடன் அதே மாதிரி நகைக்கடன் வந்து அடமான கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடியிலிருந்து ரூபாய் 1104 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கூட்டுறவு வங்கிக்கு தமிழக அரசு விதித்துள்ளது. இதனால் நிதி சுமையிலிருந்து வங்கிகள் தப்பித்தன. அதே நேரம் மீது உள்ள ரூபாய் 2185 கோடியை ஒதுக்க ஜூன் வரை ரிசர்வ் வங்கி அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. தமிழகத்தில் 2021 ஜனவரி 30 நிலவுப்படி கூட்டுறவு வங்கிகளிலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெற்ற பயிர்க்கடன் நகை அடமான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அதிக முதல்வர் பழனிசாமி அன்றைய முதல்வர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 1110 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இதன்படி கீழ் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்த நிலையில் அதன்படி 16,43,000 ரூபாய் என்பதுனா 347 விவசாயிகளின் பயிர்க்கடன் அதே மாதிரி நகைக்கடன் அடமானம் வைத்த நகைக்கடன் தொகையை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,110 கோடி தள்ளுபடி செய்தது. இதைத் தொடர்ந்து இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்யாமலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியின் பிரகாரம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த விதமாக இப்போ இந்த விவசாய கடனை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்வாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்து சொல்லியிருக்கு. இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அப்போது தமிழக அரசு வந்தது நிலுவைத் தொகையின் ரூபாய் 3,289 கோடியே வங்கிகளுக்கு வழங்கப்படாமல் அரசு வைத்திருந்தது. இந்த தொகையை 2025 மார்ச் 31க்குள் விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பெற முடியும் என சொல்லியிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்த நிலையில் இத்தகைய தமிழக அரசு ரூபாய் 1,104 கோடியை வங்கிகளுக்கு விடுவித்தது. மீத தொகையை ரூபாய் 2,185 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இத்தகைய கடன் நிலுவைத் தொகையை வந்து பார்த்தீங்கன்னா 2,185 கோடியை பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் இறுதிக்குள்ளே மத்திய அரசுக்கு வங்கிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என கால அவகாசம் வந்து கொடுத்துருந்தது. இன்னுமே அளித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு கடன் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே வந்து இல்லையா. பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி அறிவிப்பு வந்து இனிமேல் வெளியிடவே இல்லை. இருந்தாலுமே ஏற்கனவே வேளாண்மைத்துறை பட்ஜெட் தாக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பட்ஜெட் தாக்கலுக்காக வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இன்னுமே விவசாய கடன் வந்து தள்ளுபடியே செய்யலை இல்லையா. இந்த பணங்கள் அனைத்துமே வந்து எங்கே சென்றிருக்கு அப்படின்ற மாதிரி ஆராய்கள் வந்து இருந்திருக்காங்க. இந்த நிலையில் இப்போ
ஸோ விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்புகளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஏற்கனவே தமிழகத்துடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்புகள் தெரிவித்து நிறைய பொய்யான வாக்குறுதிகள் வந்து கொடுத்து மக்களை ஏமாற்றி என்பதுனா எந்த ஒரு தள்ளுபடியும் வந்து செய்யலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு இல்லையா. இது வந்து கட்டாயம் வருகின்ற 2026 தள்ளுபடி அறிவிப்பு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த வாய்ப்புகளின் அடிப்படையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் அதே மாதிரி இந்த கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வங்கியின் மூலமாக வாங்கியிருப்பாங்க. அந்த கடனும் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. சில பயிர்க்கடனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய கடன்களும் அதே மாதிரி ஒரு சில வங்கி இந்தியன் பேங்க் அதே மாதிரி SBI இந்த மாதிரி வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த வங்கிகளெல்லாம் வந்து உங்களுக்கு தள்ளுபடி வந்து கிடைக்கும். அதே மாதிரி நகைக்கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து கட்டாயம் தள்ளுபடி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2027 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதிகள் நிறைய கொடுக்க போகிறாங்க. இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தள்ளுபடி அறிவிப்பு வரப்போகுது. இருந்தாலுமே 2025 தள்ளுபடி வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தள்ளுபடி இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் வந்து இருக்குது. அதுக்குள்ளே தள்ளுபடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இந்த நிலையில் விரைவில் நம்மளுக்கு தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மத்திய கூட்டுறவு வங்கிகள் அதிகாரிகள் ஒருவர் வந்து கூறியிருக்காரு. இந்த நிலையில் தவிர்த்த மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு நிலுவைத் தொகை ரூபாய் 1104 கோடி என்பதனை விடுவித்தது. வங்கிகளுக்கு ஏற்பட்ட இந்த நிலுவை பிரச்சனை சமாளிக்க உதவும். இதன் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் நிதி தட்டுப்பாட்டின்றி செயல்பட ஏதாவது அமையும் என்கிறார் என தெரிவித்திருந்தது. இந்த அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி அப்போ விவசாயிகளுக்கு இப்போ தள்ளுபடி அறிவிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தாலுமே ஏற்கனவே 2026 சிறு குறு விவசாயிகள் பாதிப்புக்கான புலம்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு இல்லையா. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்வாங்களா அப்படின்னு தான் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இருந்தாலுமே வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் நகைக்கடன் அதே மாதிரி படிப்படியாக குறைப்பு சிறு குறு விவசாயிகளுக்கு பாதிப்பு புலம்பல்கள் 2000 சட்டப்பேரத்தில் எதிரொலியாக காரணமாக வந்து இருக்க போகுது. இந்த காரணத்தின் அடிப்படையில் இது தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. நிறைய மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை கூட்டுறவு கடன் வந்து பார்த்திங்கன்னா கடன் சங்கம் வந்து தள்ளுபடி வந்து செஞ்சுருக்காங்க. இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பயிர்க்கடன் நகைக்கடன் உரக்கடன் கறவை மாட்டுக்கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களாக வந்து வழங்கப்பட்டு வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்குள்ளே இருக்கவங்க அனைவருக்குமே தள்ளுபடி ஆக போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.